ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஆப் இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிகவும் குறைந்த விலையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற மொபைல் ஆப்பை விட மிக குறைவான விலையாகவே இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கருப்பு காணம் இல்லைனா வெள்ளை காணம் வாங்கிக்கோங்க. ஆனால் கருப்பு காணத்தை விட வெள்ளை காணம் ரொம்ப நல்லது. இப்போ நான் இது வெள்ளை காணம் தான் வாங்கியிருக்கேன். வாங்கி இதை நல்லா வறுக்கணுன்னா அது காணம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொள்ளுனின்னு சொல்லுவாங்க. அதை அந்த வெள்ளை கொள்ளு வாங்கி அதை நல்லா வறுக்கணும்னா ரொம்ப நல்லா வறுக்கணும். அந்த மணம் நல்லா வர அளவுக்கு அதை நம்ம நல்லா வறுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க இந்த காணம், அதுக்கப்புறமா கருப்பு கவுளி அரிசி, இது சாப்பிட்டாக்கு ரொம்ப வெயிட் குறையும். நம்ம சீக்கிரமாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக வேண்டி இது ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நல்ல டிப்ஸு. இந்த காணம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். ஏன்னா இதை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் இது வறுக்காமல் வச்சாக்கு சீக்கிரம் நாசாயிரும். அதனால் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கருப்பு கவுளி அரிசி நம்ம அதாவது அந்த வெள்ளைக்காணம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கருப்பு கவுளி அரிசி அதையும் எடுத்து அதையும் இப்படி நல்லா வறுத்துக்கிடணும். நல்லா வறுக்கணுன்னா அது நம்ம அரிசி அந்த ஒயிட் கலரில் அந்த பூ அந்த வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப வெடிக்கிற அளவுக்கு இல்லை, ஒன்று அப்படி வெடிக்கிற அளவுக்கு நம்ம இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அதே மாதிரி ரொம்ப ஹீட் ஆட்டு வச்சியும் வறுக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமலும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சு ஸ்டவ்வை மீடியமாக வச்சு அதை வறுக்கணும். இப்போ அந்த அரிசியெல்லாம் அழகாக கொஞ்சம் அப்படியே ஊதி வந்துட்டு இந்த அரிசி வறுக்கும்போது இதுவும் ஒரு நல்ல மணமாட்டு ஒரு ஸ்மெல், நல்ல மணம் வரும். இப்போ பார்த்தா அது அழகாக அந்த பூவாக வெடித்து இருக்குதா, இந்த அளவுக்கு பக்குவமாக வர்றது வரைக்கும் வறுத்து அதை எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் நல்லா ஆற வைக்கணும். காணத்தையும் கொள்ளையும் இந்த அரிசியையும் ஆற வச்சு மிக்சியில் பொடியாக்கி எடுத்துக்கிடணும். இப்போ இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கிடணும். இதை நீங்கள் ரொம்ப மாவாட்டம் எடுத்துக்கிடலாம். இது நான் கொஞ்சம் ரொம்ப மாவாட்டு இது பண்ணலை. அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இதை நான் இந்த சும்மா லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப மாவாக இது பண்ணிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் 2 ஸ்பூன் போட்டு களி மாதிரி வச்சு சாப்பிடலாம்.